ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ரொமான்ஸ் கலாட்டா அப்படின்னே சொல்லலாம். நம்ம விஜய் அந்த புதுசாக வந்த வீட்டில் பால்லாம் காய்ச்சி அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதை எப்படி செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ பார்த்தோம்னா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அடுப்பு ஆஃப் ஆகிடுது. அடுத்து மேட்ச் பாக்ஸ் வேணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மறுபடியும் இங்கே காவேரி வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் மேட்ச் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, தீப்பெட்டி கொடுங்க அப்படிங்கும்போது இப்போ சாரதா அம்மா வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவெல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ தேங்காய் உடைச்சிட்டு இந்த வேலை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி வந்து முதல்ல அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பார்த்தா சாரதா கோவப்படுறாங்க. பாட்டி என்னமோ பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி அப்பப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நல்லா மனசுக்குள்ளார சிரித்து ரசித்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அப்படியே வந்துடுறாங்க. அடுத்து கீழே இறங்கி வரும்போது பார்த்தா அந்த புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பங்கஜம்மாமி, அந்த வீட்டு ஓனரோட ஒய்ஃப், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்து அவங்களும் வீட்டு ஓனரும் வராங்க. பால்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் எங்கள்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த காய்ச்சின பாலை வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏதாவது புதுசாக வீடு குடி வந்து காய்ச்சின பால் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னதுமே விஜய்க்கு சந்தர்ப்பம் கிடைக்காதனால உட்காந்துருப்பாரு. உடனே பார்த்தோம் அப்படின்னா சில்வர் டம்ளரில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுப்பாரு. அப்போ பார்த்தா நிறையா சாரதா அம்மா பேசிடுவாங்க, அதாவது காவேரியோட அம்மா பேசிடுவாங்க. அப்படி வச்சுக்குவோம். அப்படி அவங்க வந்து ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் காவேரி அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃபன் கலாட்டாவாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பாட்டி வந்து பாலை எடுத்துக்கிறாங்க. மற்றவங்களாம் யாரும் எடுக்கிறதுக்கு சாரதாமா விட மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அதை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு கிளாஸ் கொண்டு வந்து வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், இல்லாட்டி கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா சாரதாமா வந்து பாட்டிக்கிட்ட கோவப்படுறாங்க. ஆனால் பாட்டி வந்து சமாதானம் பேசி நான் அப்படி சொன்னதுனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் போனதுக்கப்புறம் சாரதாமா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு நேராக தாத்தாக்கு கால் பண்ணிடுறாங்க. தாத்தா கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் தாத்தாவும் காவேரி பற்றி விசாரிக்கிறாங்க. சாரதாமா எதுவும் சொல்லாமல் அதான் வெண்ணிலா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா தாத்தா அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து நான் என் நிம்மதியை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிருக்கேன்னு கேட்கும்போது நான் என் நிம்மதியை தேடி தான் தாத்தா வந்திருக்கேன், காவேரி விட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் வந்திருப்பா, நான் எல்லாம் சரி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் இதே விஜயா எல்லாத்தையும் சரி பண்ணி நான் காவேரியோடு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாத்தாவால் ஒன்றுமே பேச முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை இருக்குது தாத்தா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த எபிசோட், நாளைக்கான எபிசோடுக்கு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.